யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நானாக தானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும், ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. பாடலாம். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா. பிள்ளைங்க பாடுங்க தம்பிமார். ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. பாடுங்க. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. உங்க சத்தம் கேட்கட்டும். யோசேப்பை போல் நான், நோவாவை போல் நீதிமானும். உங்க சத்தம் திரும்ப திரும்ப. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. தம்பிமார் வேடிக்கை பார்க்காம பாடுங்கப்பா. நீதிமானும். பின்னாடி வந்திருக்கிற பெரியவங்க, யோசேப்பை போல் நான் ஒழுங். பாடலாம். நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல். தம்பி வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி. தானாக வந்து கை உயர்த்தி. நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும். அழகா வேடிக்கை பார்க்கிறீங்க. God bless you. கண்ணை மூடி கை உயர்த்துங்க. நான் பாடுங்க. வந்து கண்ணை மூடி பாடுங்களே. பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும். ஒரு தடவை கூட மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மார்த்தாளை போல் உம்மை நேசிக்கலையே. ஆண்டவரை தெரிந்தவங்க நல்ல பாடுங்க. Once again. மார்த்தாளை போல் உம்மை நேசிக்கலையே அப்பா, மரியாளை போல் உம்மை நேசிக்கலை. பாடுங்க. மார்த்தாளை போல் உம்மை, மரியாளை போல் உம்மை
உம்மை நேசிக்கலை. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறே. நானாகவே பிரசன்னத்தில் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தம்பி தம்பி சகோதரா தங்கச்சி, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுமா. ஆண்டவரை தெரிந்த பிள்ளைங்க, நீங்க ஆராதிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்களா இதை செய்யணும். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இப்ப உங்க கையை ரொம்ப சேர்ல சாஞ்சிருக்காதீங்க தம்பி, சின்ன வயசு தானே, உன் முதுகு நிமிர்ந்து நிற்கட்டும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு என்ன வருத்தம்னா, ஆண்டவரை தெரிந்தவர்கள் கூட வேடிக்கை பார்க்கிறது வருத்தத்துக்குரியது. கர்த்தர் துக்கப்படுவார். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க சத்தம் வரட்டுமே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறே. உங்க சத்தம் தம்பிமார் சத்தம், பிரதர்ஸ், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில். அந்த சிலுவையில தொங்கின கள்ளன் கேட்டது போல நானாகவே டைமை வேஸ்ட் பண்ணிடாத தம்பி. நீர் இன்று என்னை ஏற்று, இன்னும் சத்தமாவும் யோசேப்பை போல் நான், நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான், நோவாவை போல் நீதிமானும், ஆபிரகாமை போல், தானியேலை போல். உண்மையா சொல்லுங்களேன். தானாக வந்து நிற்கிறே. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தம்பிமார் சத்தெல்லாம் கேட்கவே இல்லை. பாடுங்கம்மா தம்பி, பாடுங்கப்பா. உன் சத்தத்தை கேட்க ஒருவர் ஆவலாய் வந்திருக்கிறார். ராஜ்யத்தில் எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. நற்குணங்கள் நான் வீணாய் பாழாகி வந்து நிற்கிறே. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட
ஒரு தேவ மனுஷி இப்படி ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, எக்கோ வேண்டாம் ப்ளீஸ். இஃப் யூ கேன் யூஸ் நத்திங், யூஸ் மீ. உம்மால் ஒன்றும் இல்லாதவைகளை பயன்படுத்த முடியுமானால் யூஸ் மீ என்று சொன்னார்களாம். அவர்கள்தான் உலகத்தை அசைத்த கேத்தரின் குல்மேன். ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்துங்க. இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? நான் நோவா இல்லை ஆண்டவரே. என் கூட பேசணும் தம்பி. சொல்லுங்க, நான் நோவா இல்லை. சொல்லுங்க, நான் நோவா மாதிரி நீதிமான் இல்லை. நான் ஆபிரகாம் மாதிரி விசுவாசி இல்லை. நான் தானியேல் மாதிரி ஜெபிக்கிறவனும் இல்லை. நான் எஸ்தர் மாதிரி எதையும் செய்யல. எலிசபெத்துடைய நற்குணங்கள் என்கிட்ட இல்லை. ஆனா நானாகவே வந்திருக்கிறேன். சொல்ல முடியுமா தம்பி? கண்ணை மூடி சொல்லுங்கம்மா. வேடிக்கை பார்க்குறீங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. ஏசப்பா, நானாகவே வந்திருக்கிறேன். இஃப் யூ கேன் யூஸ் மீ as it is, இருக்கிற பிரகாரமாகவே நான் வருகிறேன். என்னை நீர் பயன்படுத்த முடியுமானால் பயன்படுத்தும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கை உயர்த்தி எல்லா வாலிப பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கணும். தம்பிமார் நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறீங்க, வருத்தத்துக்குரியது. கையை உயர்த்தி சொல்லிருங்க பார்க்கலாம். ஆபிரகாமை போல் நானாக தானாக வந்து இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்திடலாம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 1 verses 1. நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவர் வாசிக்கலாம் மைக்கில். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். வேத புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் திறந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் 301வது பக்கம் நாம சேர்ந்து வாசிக்க போகிறோம். சத்தமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மைக்கில் சகோதரி வாசிப்பார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 கோ. வாசிக்கலாம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். After the death of Joshua, யோசுவா மரித்த பின், கவனமாய் கேளுங்கள், எப்பொழுதெல்லாம் ஒரு மரணம் நடக்கிறதோ அந்த மரணத்துக்கு பிற்பாடு அந்த இடத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கன்னத்துல கை வைக்கிறது, சேர்ல நாடியில கை வச்சு, இது கச்சேரி கூட்டம் கிடையாது. இது ஒரு ஆவிக்குரிய கூட்டம். இது கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம். Be diligent. ஜெபத்தோடு பயத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கையசைச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. தம்பிமார் இன்னும் உற்சாகம் தேவைன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நல்ல கையசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும் கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாயிருங்கள். உங்க உற்சாகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். யோசுவா மரித்த பின் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். எப்பொழுதெல்லாம், கவனியுங்கள், எப்பொழுதெல்லாம் ஒரு மரணம் நடக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் தேவ ராஜ்யத்தில் ஒரு தேவ மனிதன் மரிக்கிறாரோ, அப்பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும்? 2 விதமான மரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பிசிக்கல் டெத், தன் காலங்கள் நிறைவேறும் போது
அவர்கள் மரிக்கிற மரணம். யோசுவா 110வது வயதில் மரித்தார் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசுவா எத்தனாவது வயதில் மரித்தார்? 110வது வயதிலே மரித்தார். இந்த யோசுவா மரித்தவுடன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. இனி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும்? ஆங்கிலத்தில் சரியாக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். Who will take the lead? Who will go first? யார் எங்களில் எழுந்து முதலாவது புறப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள். கவனமாய் கேளுங்க. ஒரு மரணம் உங்களுக்கு சொன்னேன். உலக பிரகாரமாய் தன் காலம் நிறைவேறும் போது மரிக்கிற மரணம். இரண்டாவது மரணம் ஸ்பிரிச்சுவல் டெத். வாய் திறந்து சொல்லுங்க, ஆவிக்குரிய மரணம். அவர்கள் இருப்பார்கள், ஆனால் இருந்தும் இல்லாததை போல். அதைத்தான் இயேசு ஒரு இடத்தில் சொல்லுகிறார். நீ உயிருள்ளவன் என்று சொல்லியும் நீ மரித்தவனாயிருக்கிறாய் என்று, நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லியும் நீ தரித்திரனாயிருக்கிறாய். அப்போ 2 மரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, எல்லாரும் மரிக்கிறது போல் மரித்து தன் வாழ்க்கையை முடிக்கிறவர்கள். இரண்டாவது, ஆவிக்குரிய மரணம். வாட் எவர் இட் மே பி, இந்த 2 மரணங்கள் நடந்தாலும் அடுத்து ஒரு கேள்வி உண்டாகும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மாமா ஒரு குறிப்பிட்ட வயதில் மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அடக்க ஆராதனை முடித்துவிட்டு திரும்பும் போதே குடும்பத்தில் ஒரு குழப்பம், சத்தம் உண்டாயிற்று. எங்க மாமாவுக்கு 10 பிள்ளைகள். கவனிங்க, அதுல 7 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படித்தான் டசனா பெத்து போடுவாங்க. நல்ல கவனிக்கணும். அப்படி 7 பெண் பிள்ளைகளும் 3 ஆண் பிள்ளைகளையும் பெற்ற என் மாமா மரித்து போனார். அடுத்து குடும்பத்துக்குள் ஒரு பெரிய கேள்வி உண்டாயிற்று. அடுத்து யார் இந்த குடும்பத்தை நடத்த போகிறார்? அடுத்து யார் இவர்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறார் என்கிற ஒரு கேள்வி உண்டாயிற்று. இந்த வாலிபர் முகாமிலும் இந்த காலை வேளையில் ஒரு மரணம் நடந்து அல்லது அந்த இடம் வெற்றிடமாய் உண்டாகும் போது ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டாகிறது. இந்த இடத்தை அடுத்து நிரப்ப போகிறது யார்? ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். அடுத்து யார்? உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். அடுத்து யார்? வேடிக்கை பார்க்க சொல்லல தங்கச்சி. அடுத்து யார்? ப்ளீஸ் ஓப்பன் அப் யுவர் மவுத் அண்ட் ப்ரே. ஒரு 45 நிமிடங்கள் நான் உங்களோட பேச போறேன். இது கர்த்தருடைய வார்த்தை என்றால் யூ ஷுட் ரெஸ்பாண்ட். வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அடுத்து யார்? தேவராஜ்யத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் உண்டாயிருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் விட்டு சென்ற, அநேக தேவ மனிதர்கள் விட்டு சென்ற சில காரியங்களை தொடருவதற்கு ஆண்டவர் ஆட்களை எழுப்ப விரும்புகிறார். எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? வேகமா வேகமா. எங்களில் யார்? வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி. எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? நல்ல ஜெபிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க ஜெபிக்க தொடங்குங்க. இட் வில் சப்போர்ட். மற்றவர்களுக்கு அது உற்சாகத்தை தரும், மற்றவர்களுக்கு அது பலனை தரும், மற்றவர்களுக்கு அது நம்பிக்கையை தரும். ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாகட்டும். முசுக்கட்டை செடியின் நடுவில் ஒரு இரைச்சல் சத்தம் உண்டானது போல இன்றைக்கு இந்த காலை வேளையில் கல்வராயன் மலையில் நான் சொல்லுகிறேன், அநேகர் விட்டு சென்றதை சிலர் தொடர போகிறார்கள். கை தட்டி வாய் திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிறவங்க பெரியவங்க சப்போர்ட் பண்ணுங்க. அநேகர் விட்டு சென்றதை கொஞ்சம் டிலே வைங்களே, கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அநேகர் விட்டு சென்றதை நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களேன். நான் ஒரு கெஸ்டா வரல, உங்களில் ஒருவனா பேச வந்திருக்கிறேன். எனக்கு எத்தனை பேர் அனுமதி கொடுப்பீங்க? பேசுங்க அண்ணே, எங்க வாழ்க்கைக்கு பேசுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க போகிற ஹார்ட்ஷிப்ஸ்,
அல்லது நீங்க போகிற பாதை என்னது என்பதை நன்கு அறிந்தவன் நான். சோ அதனாலதான் தைரியமா ஆண்டவர் என்ன உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். உங்களில் ஒருவன், அவ்வளவுதான். அதனால ஒரு மனிதன் மரிக்கும் போது அல்லது ஒரு திட்டம் முடிவடையும் போது அடுத்து who will take the lead? அன்பு சகோதரர் வர்ஷிப் நடத்தினாங்க, பின்னாடி 2 பேர் அவங்க கூட நின்று பாடினாங்க. ஆனா who is taking the lead ன்னு கேட்டா அவர்தான். அவர் முன்னின்று நடத்துகிறார், அவருக்கு பின் அநேகர் செல்லுகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சாம் ஜெபத்துரை என்கிற ஒரு தேவ மனிதர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த போது எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்து சொன்னார்கள், அவர் ஒரு நல்ல அப்போஸ்தலன் என்று சொன்னார்கள், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் அவர் நல்ல சுவிசேஷகன் என்று. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் வந்து சொன்னார்கள், சாம் அண்ணை வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி, என் ஊழியத்தின் துவக்கத்தில் அவர் தான் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார்னு சொன்னாங்க. ஆனால் வேலூர்ல ஊழியம் செய்கிற பிளெஸிங் யூத் மிஷனுடைய டைரக்டராக இருந்த BYM ஸ்டான்லி அண்ணன் வந்து அந்த அடக்காராதனையில பிரசங்கிக்கும் போது சொன்னார்கள், எல்லாரும் அவரை பற்றி அநேக வார்த்தைகளை சொன்னார்கள், ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய சகாப்தம் மரித்திருக்கிறது, அடுத்து யார் என்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்பினார். ஒருவேளை நேரடியாக அந்த அடக்க ஆராதனைக்கு நான் போகவிட்டாலும் யூடியூப்ல லைவ்ல நான் கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் ஒரு சவால் கொடுத்தார். இந்த சாம் ஜெபத்துரை என்கிற தேவ மனிதன் அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி என்று பல பெயர்களை அவருக்கு கொடுத்தாலும் அவர் ஒரு எழுத்தாணி என்று அவர் சொன்னார். இந்த ஊழியத்தை அடுத்து யார் தொடரப்போகிறார்கள், எங்களில் யார் முதலில் புறப்பட வேண்டும் என்கிற கேள்வி எழுப்பின போது பல மைலுக்கு அப்பாற்பட்டிருந்து டிவி வழியாக கேட்டுக்கொண்டிருந்த எனக்குள் ஒரு சத்தம் உண்டாயிற்று, அடுத்து நீ எழுந்து புறப்பட வேண்டும். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, கவனிங்க. அடுத்த சில மாதங்களுக்குள் ஆண்டவர் என்னை புஸ்தக ஊழியத்தில் நடக்க தொடங்கினார், புஸ்தக ஊழியத்தில் நடத்த தொடங்கினார். வெறும் 2 ஆண்டுகளில் ஒரு தனி மனிதனாய் ஒரு புஸ்தக ஊழியம் செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு எடிட்டோரியல் தேவை, அதற்கு நல்ல பிரிண்டிங் பிரஸ் தேவை, அதற்கு நிறைய திறமைகள் அவசியம். ஆனால் ஒரு ஸ்தாபனத்திலும் இல்லாத என்னை கொண்டு 2 புஸ்தகத்தை எழுதவும் வெளியிடவும் கர்த்தர் கிருபை செய்தார். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதெல்லாம் ஒரு மரணம் நடக்கிறதோ அதை தொடர்ந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, அடுத்து யார் புறப்பட போகிறார்கள்? இந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப நிமிஷத்திலேயே சொல்லுகிறேன், அநேக வெற்றிடங்களை இங்கிருக்கிற வாலிபர்களை கொண்டு கர்த்தர் நிரப்ப போகிறார். அநேகர் விட்டு சென்றதை, அநேகர் முடிக்காமல் விட்டு போனதை அநேகரை கொண்டு கர்த்தர் நிரப்ப போகிறார். 2 நிமிஷம் உங்க கை தட்ட முடியுமானால் கை தட்டி வேகமாய், God is going to continue through you. உன் பெற்றோர்கள் விட்டதை, உன் உடன்பிறப்புகள் விட்டதை, அநேக பரிசுத்தவான்கள் விட்டதை கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தொடரப் போகிறார். நல்ல ஐடி கார்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க, ஆனா கை தட்டணும், ஆராதிக்கணும், பேந்த முழிக்க கூடாது. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Who is next? எங்களில் அடுத்து யார் புறப்பட வேண்டும்? எப்பொழுதெல்லாம் இயற்கையான மரணம் சம்பவித்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தாலும் சரி, அடுத்து யார் என்கிற கேள்வி உண்டாகத்தான் செய்கிறது. சரி, இந்த தலைவனை அல்லது அடுத்து அந்த வேலையை செய்வதற்கு ஒரு மனிதனை தேர்வு செய்யும் போது, அது அரசியலானாலும் அது உலக பிரகாரமான ஒரு 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 தொழிற்சாலையிலே இருந்தாலும் அதற்கு 3 காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், சத்தமா சொல்லுங்க, பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய செயல்பாடுகள். நம்பர் 2 எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவம். நம்பர் 3 ரெக்கமெண்டேஷன். அடுத்து ஒரு தலைவனை தேர்வு செய்வதற்கு அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை வைத்துதான் தெரிந்து கொள்ளுவார்கள். அப்போ ஒரு தலைவனை ஏற்படுத்துவதற்கு முதல் தகுதி என்ன?
அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவனுடைய செயல்பாடு என்ன, அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறது, அல்லது அவனுக்கு எவ்வளவு சிபாரிசு இருக்கிறது என்பதை வைத்துதான் அவனை அடுத்த தலைவனாக நியமிப்பார்கள். ஆமாதானா? உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். தட் இஸ் மை பிரேயர். சரிதானா? அப்போ யோசுவா மரித்தார். அடுத்து who is going to continue? யார் இதை தொடரப் போகிறார் என்கிற ஒரு கேள்வி உண்டாயிற்று. இப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ரெக்கமெண்டேஷன். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகள் பார்க்கப்படுகிறது, அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது, அல்லது அவனுக்கு பயங்கரமான சிபாரிசு இருக்கிறதா என்று பார்க்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு தலைவன் மரித்தவுடன் அடுத்து யார் என்கிற எதிர்பார்ப்பு அங்கிருக்கிற இஸ்ரவேலருக்குள்ளே பலத்து போனது. எதிர்பார்ப்புகள் அதிகரித்ததினால் அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, அடுத்து எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும் என்கிற கேள்வி எழும்பினது. எழும்பினவுடன் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, படிப்படியா போ. சரிதானா? வேகமா போகணும்னு எனக்கும் ஆசைதான். இங்க வரணுமே. இஸ்ரவேல் என்றால் 12 கோத்திரங்களை உள்ளடக்கியது தான் இஸ்ரவேல். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை கோத்திரம் இருக்கிறாங்க? சரி, இதுல கோத்திரங்கள் பேரெல்லாம் நிறைய இருக்கு. அம்மா தானா? கால் கீழே போட்டு ஒழுங்கா உட்காருங்கம்மா. சரி, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, ஆசேர், நப்தலி, தான், இசக்கார், பென்யமின், இல்லையா? இப்படி பல 12 கோத்திரங்கள் இருக்கிறது. இப்போ எங்களில் யார் புறப்பட வேண்டும் என்கிற கேள்வி உண்டானவுடன் ஆண்டவர் சற்றும் யோசிக்காமல் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்தது போல் நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆமாதானா? ஐயா கொஞ்சம் பேசுங்க சாமிகளா, கொஞ்சம் பேசுங்க. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எங்க ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன சொல்லி இருந்திருக்கணும்? எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும் என்கிற கேள்வி உண்டானவுடன் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்திருக்க வேண்டும்? ஒரு எலெக்ஷன் வைக்கலான்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆமாதானா? ஆமாதானா? யூதாஸ் காரியத்து மரித்த போது பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? யூதாஸ் காரியத்து விட்டு போன இடத்திற்காக என்ன செய்தார்களாம்? சீட்டு போட்டார்கள்னு பைபிள்ல போட்டிருக்கு. மத்தியா என்கிறவனுடைய பேரிலும் யூதா என்கிறவனுடைய பேரிலும் சீட்டு போட்டு இவ்விருவரில் தேவன் யாரை தெரிந்து கொள்ள போகிறார் என்று சீட்டு போட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்ப யோசுவா மரித்த போது அடுத்த தலைவன் யார்? Who will take the lead? Who will take the invasion? அடுத்து படையெடுப்பது யார்? அடுத்து முன் வரிசையில் நிற்பது யார்? அடுத்து இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பது யார்? அடுத்து இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவன் யார்? அடுத்து இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறவன் யார்? அடுத்து இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவன் யார்? அடுத்து இந்த ஜனங்களுக்காக முன்னிற்கிறவன் யார் என்கிற கேள்வி உண்டான போது ஆண்டவர் சற்றும் சந்தேகப்படாமல் யோசிக்காமல் 10 நாட்கள் சமயம் எடுக்காமல் immediately God replied, யூதா எழுந்து புறப்பட கடவன். அப்போ யோசுவா மரித்த பின் அடுத்த தலைவன் யார் என்கிற கேள்வி உண்டான போது ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்தது போல ஆண்டவர் சொல்றாரு, யார் எழுந்து புறப்பட கடவன்? இப்ப அதுதான் நம்ம கேட்க போறோம். ஏன் யூதா? பக்கத்துல பாக்க, ஏன் யூதா? ஐயோ கேளுங்க, ஏன் யூதா? Why Judah?
அநேகர் சொல்லுவாங்க, ஏன் யூதான்னா யூதா நல்ல பாட்டு பாடுவாரு. அநேகர் சொல்லுவாங்க, ஏன் யூதா அப்படின்னா யூதா யூதா பாட்டு பாடுறவன். நோ, தட் இஸ் நாட் a reason. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் உங்களுக்கு சொல்லும்படி சொன்னதை நான் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 40 நிமிஷம் கூட கேட்பேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் எனக்கு புரியுது அண்ணன் சொல்றவங்க கையசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். 12 கோத்திரம் இருக்கும்போது ஏன் யூதா? இதுக்கு இடையில எலெக்ஷன் வச்ச மாதிரி பாத்தீங்களா? எங்கேயாவது எலெக்ஷன் நடந்துச்சா? பேசுங்க, சத்தியம் தெரிஞ்சவங்க பேசுங்க. எலெக்ஷன் நடந்துச்சா? எங்கேயாவது ஓட்டு போட்டாங்களா? எங்கேயாவது இவங்களுக்கு அதிக ஓட்டு இவங்களுக்கு அதிக ஓட்டு? இல்ல இல்ல. யூதாவுக்கு அதிக ஓட்டு, அதிக வாக்கு பெற்று யூதா முன்னணியில் இருக்கிறதினால் யூதா எழுந்து புறப்பட கடவன் அப்படி சொல்லியிருக்கா? இல்ல. நத்திங் ஹேப்பன்ட். ஆனா ஆண்டவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருந்ததுனால வித்தவுட் எலெக்ஷன், வித்தவுட் காம்படிஷன், போட்டியின்றி ஒருவன் தேர்வு செய்யப்படுகிறான். யூதா எழுந்து புறப்பட கடவன். கர்த்தரோடு பேச விரும்புகிறார். God wants to talk with you. கர்த்தரோடு பேச விரும்புகிறார். வித்தவுட் காம்படிஷன், வித்தவுட் எலெக்ஷன். ஆண்டவர் யூதாவை ஏன் தெரிந்து கொண்டார்? நம்பர் 1 ரீசன். கை உயர்த்தி கேட்டுருங்க, ஒரு வார்த்தை கேட்டுருங்க, ஏன் யூதா? எல்லாரும் கேளுங்க, ஏன் யூதா? சொல்லுங்க, ஏன் யூதா? கேளுங்க கேளுங்க, ஏன் யூதா? ஏன் யூதா? என்ன அடிப்படையில், என்ன தகுதி? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. நாம தானா? ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது வேற என்ன பார்ப்பாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. 3. ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது ரெக்கமெண்டேஷன். ஆனா இந்த ஏன் யூதாவை தேவன் முன்னே போ சொன்னார்? ஏன் ஆண்டவர் யூதாவை தெரிந்து கொண்டார்? நம்பர் 1 ரீசன். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். Genesis chapter 29 verses 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி. ஆதியாகமம் 29:35. எல்லாரும் பைபிள் எடுத்தவங்க எல்லாம் பாருங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். சிஸ்டர், லாஸ்ட் வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பொழுது அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று. நல்ல கவனிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க யூதா துதி. ஆமாதானா? ஜூடா மீன்ஸ் என்ன? பிரைஸ். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ். பின்னாடி பிரைஸ். நல்ல வெள்ளச்சட்டையெல்லாம் தெரியுது, சத்தம் தான் வர மாட்டேங்குது. சத்தமா சொல்லுங்களேன், பிரைஸ். சத்தமா சொல்லுங்களேன், பிரைஸ். துதின்னு அர்த்தம். ஆனா பைபிள்ல ஒரு ரகசியம் போடப்பட்டிருக்கிறது. இந்த யூதா பிறந்த போது அதை தொடர்ந்து ஒன்று நடந்தது. என்ன நடந்தது என்று கேட்டால், யூதா பிறந்த போது அவன் தாயினுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று. 3 வார்த்தைகள் சொல்ல போறேன். She stopped bearing. அவள் கனி கொடுப்பதை நிறுத்திவிட்டாள். அவள் கனி கொடுப்பது நின்று போயிற்று. அவள் பலனுள்ள வாழ்க்கை நின்று போயிற்று. அவள் ஒரு பெண்ணுக்கு அழகு அல்லது ஒரு திருமணமான பெண்ணுக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னாலே அவர்கள் பிள்ளை பெற்றெடுப்பது. ஆமாதானா? 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 ஆனால் யூதா பிறந்த போது அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிட்டு. நல்ல கவனிங்க. இது ஒரு பிள்ளை பிறந்ததுனால இன்னொரு பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா அது ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை பிறந்ததுனால இனி பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்றது ஆசீர்வாதமா? என்ன கொன்னுருவாங்க போலவே. தங்கச்சி, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறந்த போது அந்த பிள்ளை பிறந்து அவங்க அப்பாவுக்கு தொழில ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மேல இருக்கிற மரியாதை பெருகும். You didn't get it. ஒரு பிள்ளை பிறந்த போது அந்த பிள்ளைக்கு, இப்ப நான் சொல்ல வரேன் பாருங்க. லேயாளுக்கு முதல்ல யார் பிறந்தா? நான் சொல்றேன், ரூபன். இந்த ரூபன் பிறந்த போது
இந்த ரூபன் பிறந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்தும் லேயாள் கர்ப்பவதியானாள். அவளுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தான். அவன் பேரு சிமியோன். பேசுங்களேன். ஆண்டவரை தெரிஞ்சவங்களும் இப்படித்தான் உட்கார்ந்துருக்கீங்க. சிமியோன். இப்ப சிமியோன் பிறந்த போது அவன் எப்படி ஆசீர்வாதமா மாறிட்டான்னா, அவன் யாரு பிறந்ததுக்கு காரணமா இருந்தான்னா லேவி பிறந்தான். ஆனா லேவி பிறந்த போது லேவிக்கு அடுத்து லேவி எதுக்கு காரணமா இருந்தா? யூதா. இப்ப நான் இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? கவனிங்க. சிமியோன் பிறந்த உடனே சொல்லிருப்பாங்க, ரூபன் பிறந்த நேரம் அடுத்து ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு. ரூபன் பிறந்த என்ன கவனிங்க தம்பி, ரூபன் பிறந்த நேரம் இனி ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு. அடுத்து லேவி பிறந்த போது என்ன சொல்லிருப்பாங்க? சிமியோன் பிறந்த நேரம் இனி ஒரு பையன் பிறந்திருக்கிறாங்கன்னு. ஆனா யூதா பிறந்த போது என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? இவன் பிறந்த நேரம் இந்த குடும்பத்தினுடைய நன்மையே போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கவனமா கேளுங்க. இப்ப இந்த யூதாவினுடைய பிறப்பு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காது. இங்கே அநேக பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீ பிறந்த பிறகுதான் உன் தகப்பனுடைய வருமானம் நின்று போயிற்று. நீ பிறந்த போதுதான் உன் தாய்க்கு பலவீனம் வந்தது. நீ பிறந்த போதுதான் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலமாய் குடும்பத்தில் நின்று போனதை உன் மூலமா நான் தேசத்தில் ஆரம்பிக்க போகிறேன். புரியல உங்களுக்கு? புரியல அப்படித்தானே? இப்ப கவனிங்க. யூதா பிறந்த போது அவனுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ பிறந்ததுனால இவன் குடும்பத்தில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்றாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஓ மூலமா குடும்பத்தில் நன்மை இல்லை, ஓ மூலமா குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. நீ பிறந்ததுனால தான் உன் அம்மா செத்தா, நீ பிறந்ததுனால தான் உன் அப்பாவுடைய தொழில் நாசமா போயிட்டு. எனக்கு அன்னைக்கு ஒரு சகோதரன் வாலிபர் கூட்டத்தில் சொல்றான், அண்ணே எல்லாரும் சொல்றாங்க நான் பிறந்த பிறகுதான் எங்க அப்பாவுடைய தொழில் நஷ்டம் அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. நீ ஏண்டா பிறந்தன்னு சொல்றாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? யூதா பிறந்த போது அவள் தாயினுடைய பிள்ளை பேரு நின்று போயிட்டு. she stopped bearing. அவள் கனி உள்ள வாழ்க்கை நின்று போயிட்டு. ஆண்டவர் இதை கவனித்து பார்த்தார். எந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்கு நன்மை வரலன்னு சொன்னாலோ அதே பிள்ளைய நாம் புறப்பட பண்ணி தேசத்துக்கு ஆசீர்வாதமாய். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. 2 நிமிஷம் கண்ணை மூடுக பார்க்கலாம். வேடிக்கை பார்க்காதீங்க. 2 நிமிஷம் கண்ணை மூடுக பார்க்கலாம். நீ பிறந்ததுனாலதான் உன் குடும்பத்தில் இது நடந்தது. நீ பிறந்ததுனாலதான் உன் குடும்பத்தில் அது நடந்ததுன்னு சொல்றாங்களா? ஓ, நீ பிறந்ததுனாலதான் எல்லாம் நின்று போயிட்டுன்னு சொல்றாங்களா? என்ன முடிவுல தம்பி வந்திருக்கிறீங்க? நீ பிறந்ததுனாலதான் எல்லா நன்மையும் கெட்டு போனதுன்னு சொல்றாங்களா? அதோடு முடியல. 3 விஷயங்கள் யூதா பிறந்த போது நடந்தது. நான் சொல்றது பைபிள்ல இருக்குன்னு சொல்றவங்க கைவிட்டு காட்டுங்க. யூதா பிறந்த போது என்ன நடந்தது சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாகும். சொல்லுங்க. பிள்ளை பேரு நின்று போயிட்டு. சொல்லுங்க. பிள்ளை பேரு நின்று போயிட்டு. நீ பிறந்த போது உன் குடும்பத்தில் நல்லது நடக்கலன்னா உன்னை தூக்கி யாராவது கொஞ்சுவாங்களா? நீ பிறந்த போது உன் வீட்டில் உன் அப்பாவுடைய பிசினஸ் டபுள் ட்ரிபிளா மாறும்போது உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க. நீ பிறந்த போது உன் அப்பாவுக்கு உள்ள பிசினஸும் போயிட்டுன்னா உன்னை என்ன சொல்லுவாங்க? இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம். ஆனால் யூதா பிறந்த போது லேயாளுடைய பிள்ளை பேரு நின்று போயிட்டு. எல்லாரும் சொல்லுங்க, நின்று போயிட்டு. 3 காரணங்களை அக்கார்டிங் டு த பைபிள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். முதல் காரணம் என்ன? யூதா பிறந்த போது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? நன்மை நின்று போயிட்டு. சொல்லுங்க. ஆசீர்வாதம் நின்று போயிட்டு. வாசிங்க. ஆதியாகமம் 30:9. ஆதியாகமம் 30:9. லேயாள் தன் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு. கவனிங்க. இப்ப லேயாளே பார்க்கறாங்க தன் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு. என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்த எல்லா நன்மைகளும் நின்று போயிட்டு. எப்பத்திலிருந்து?
யூதா பிறந்த பிறகு, ஆமாதானா? இப்ப என்ன நடக்குது? நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் பிறந்த போது அந்த அம்மாவுக்கு பிள்ளை பேர் நின்று போனதுனால இந்த அம்மா தன் ஸ்தானத்தை இழக்கிறான். பாஸ்டர், நான் சொல்றது சரிதானா? பாஸ்டர், நான் சொல்றது சரிதானா? She is losing her position. நன்றி தங்கச்சி, எவ்வளவு எழுப்புதலா இருக்கீங்க. இந்த பையன் பிறந்த பிறகு அந்த அம்மா தன் மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்கிறாள். ஐயோ, தான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்திய கொண்டு வந்து வைக்க வேண்டிய நிலைமை. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த அம்மா இவன் பிறந்ததும் பிறந்தான், கண்டவளுக்கிட்ட போய் என்ன நிக்க வச்சுட்டான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, இவன் பிறந்ததுல இருந்து நான் எழுதி கொடுத்த அப்பாலஜிக்கு நான் வந்து பிரின்சிபால் கிட்ட பேசி, நான் கிளாஸ் டீச்சர்ட்ட பேசி இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, அவன் நல்லா படிச்சிருவான். அப்போ இந்த யூதா பிறந்த பிறகு பைபிள் சொல்லுகிறது, அவள் தன் ஸ்தானத்தை இழந்தாள். கவனிங்க ப்ளீஸ். அவள் தன் ஸ்தானத்தை இழந்தது மட்டுமல்லாமல் யாரோ ஒருத்தினிடத்திலே போய் என் கணவனுக்கு மனைவியா இருக்கும்படி அவள் கேட்டுக்கொண்டாள். உங்களுக்கு புரியுதா தம்பி? வேடிக்கை பார்க்குறீங்க, எழும்பி போயிருங்களேன். இல்லைன்னா தயவு செய்து, எனக்கு டிசிப்ளின் இல்லாதவங்க எனக்கு ஒட்டும் பிடிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு அது பிடிக்காது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை கைத்தட்ட வச்சுட்டு உங்களை உணர்ச்சி வசப்படுத்திட்டு போக வரல. ஏன் யூதா என்று உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஏன் யூதாவை கர்த்தர் முன்பு புறப்பட சொன்னார்? ஒன்று, அவன் பிறந்த போது அவளுடைய தாயினுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று. நம்பர் 2, அவளுடைய ஸ்தானத்தை இழந்தாள். நம்பர் 3, வேகமாய் வாசிங்க, 30:15 வாசிங்க சிஸ்டர். 30:15 ஆதியாகமம். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? மூன்றாவது, she loosed her husband. தங்கச்சி கொஞ்சம் கவனிங்கம்மா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் எனக்கு ஒரு சகோதரன் தெரியும். அவர் பேர் தீமத்தையு. சபையில் நல்ல சகோதரன், நல்ல ஆக்டிவிட்டியில் இருக்கிற சகோதரன். திருமணமாகி அவருடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தார்கள். 9 மாதம். அவன் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறார். அந்த சகோதரன் சொல்லிட்டு போனார், நான் ஃபேக்டரியில் பெர்மிஷன் கேட்டுட்டு உன் டெலிவரிக்கு வந்துடுறேம்மான்னு மனைவிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போனவர் செங்கல்பட்டு டோல்கேட்டு தாண்டும் போது ஒரு கண்டெய்னர் லாரி மோதி தலை அடிபட்டு மரித்து போனார். கவனமா கேளுங்க. அந்த காலகட்டத்தில் அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக அவங்க மனைவிக்கு டெலிவரி நடக்கிறது. அவரை மார்ச்சுவரியில் வச்சிருக்கிறாங்க, பிண அறையில் வச்சிருக்கிறாங்க. அந்த சமுதாயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த பிள்ளை பிறந்தது அப்பனை இழந்துட்டான். பிள்ளை பிறந்தது. இதைத்தான் லேயாள் சொல்லுகிறாள், இவன் பிறந்தான், என்னுடைய நன்மை நின்று போயிற்று. இவன் பிறந்தான், என் ஸ்தானத்தை நான் இழந்து போனேன். இவன் பிறந்தான், என் கணவனை இழந்து போனேன். ஆண்டவர் இதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு, இந்த பிள்ளையினுடைய பிறப்பு இவ்வளவு வேதனையை உண்டாக்குதுன்னு இந்த குடும்பம் சொல்லுமானா, இந்த பிள்ளையை நான் கையில் எடுத்து பயன்படுத்தி தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னோடு வெடிக்க சும்மா கை தட்டக்கூடாது, கண்ணை மூடி. இப்ப எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் இப்ப கண்ணை மூடுங்க, 2 நிமிஷம் ஜெபிங்க. எந்த பிள்ளையினுடைய பிறப்பு, ஐயோ இந்த பிள்ளை பிறந்ததுனாலதான் அவங்க அம்மா செத்து போச்சுன்னு சொன்னாங்களா? உன்னை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். உன்னாலதான் சில ஊற்று அடைந்து போனது சொன்னாங்கல்ல, உன்னாலதான் உன் குடும்பத்தில் தரித்திரன்னு சொன்னாங்கல்ல, உன்னாலதான் உன் குடும்பத்துக்கு நஷ்டம், உன்னை படிக்க வச்சதுனாலதான் எல்லா ஆசீர்வாதமும் போச்சுன்னு சொல்றாங்கல்ல. கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருந்து அவர் மனதிலே முடிவெடுத்து வைத்திருந்தார். அடுத்து ஒரு தலைவனை எழுப்பினா அது யூதாவா தான் இருக்கணும். கை தட்டுங்க. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் பெற்றவர்கள் 2 நிமிஷம் கை தட்டி இந்த மானிட்டரை கொஞ்சம் திருப்பி வைங்களேன். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டுங்க. யாரால அடிக்க பார்க்காத தம்பி, கண்ணை போடு. யாரால உன்னால
கண்ணை மூடுங்க. உன்னால உன் குடும்பத்துக்கு நன்மை போச்சுன்னு சொல்றாங்கன்னா உன்னாலதான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். கை தட்டுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றவர்கள் 2 நிமிஷம். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி 2 நிமிஷம். விடாதீங்க, விடாதீங்க. நீதா 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 அந்த நபர். நீதா நீதா சொன்னாங்கல்ல, ஒன்னால சொன்னாங்கல்ல, நீதா அந்த நபர். கை தட்டுங்க, வாய்களை திறங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த காலை பகுதியில். இந்த வேடிக்கை பார்க்காதீங்க, யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. அநேகர் கர்த்தர் தொடுகிறார், அநேகர் கர்த்தர் தொடுகிறார். நீ பிறந்த பிறகுதான் உன் குடும்பத்தில் தரித்திரம். நீ பிறந்த பிறகுதான் உன் அம்மா வியாதிப்பட்டார். நீ பிறந்த பிறகுதான் உன் அப்பாவுக்கு இது நடந்ததுன்னு சொல்றாங்களா? யூதாவே, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. கண்ணை மூடுங்களே. என் எல்லாமே ஐயா நீர்தான். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே. பாடுங்க கண்ண மூடி. என் ஆசையும் நீரே. பாடுங்கம்மா. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. பின்னாடி இருக்கிறவங்க உட்பட என் ஸ்நேகமும், என் ஸ்நேகமும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் இயேசையா, என் இயேசையா. சத்தமா அல்லேலூயா, என் இயேசையா. கூப்பிடுங்க அல்லேலூயா, என் இயேசையா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. என்னாலுமே என்னாலுமே என்னாலுமே. வாயை திறந்து சொல்லுங்க. என்னாலுமே என் இயேசையா, என் இயேசையா.
உன்னால நின்று போச்சுன்னு சொல்றாங்களா? உன்னால பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்றாங்களா? உன்னால சாபம் வந்துட்டுன்னு சொல்றாங்களா? You are the one. நீதான் அந்த யூதா. நீ ஏதவர். உன்னதான் உன் குடும்பத்துல முன்னணியத்துல நிறுத்த போறார். உன்னதான் உன் ஃபேமிலியில முன்னாடி நிறுத்த போறார். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க. ஒரு புதிய அபிஷேகம் அநேகர் மேல. தயவு செய்து ஊழியக்காரங்க ஒத்துழைப்பு கொடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அக்கினி. கை தட்டுங்க, கை ஒரு ரபாஷா கதலபாயா. இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஜெபத்தோட அங்க இருந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. கை தட்டுங்க, கை தட்டி வாய்களை திறந்து சொன்னாங்கல்ல, உன்னாலதான் இவ்வளவு கடன், உன்னை படிக்க வச்சதுனாலதான் இவ்வளவு நஷ்டம், உனக்கு ஸ்கூலுக்கு கஷ்டம், உன்னாலதான் உன் அப்பா சுகர் வந்துட்டு, உன்னாலதான் உன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சொன்னாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னாலதான் உன் அப்பா செத்தாருன்னு சொல்றாங்கல்ல, நீதான் நீதான் என் சாய்ஸ். You are the God's choice. கைகளை தட்டுங்க, வானம் திறக்கப்படுவதாக. கைகளை தட்டுங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஏன் யூதா ஆவியானவருடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்பீங்கன்னா கை தட்டுங்க. உன்னால முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்களா? உன்னால குடும்பமே போச்சுன்னு சொன்னாங்களா? உன்னால குடும்ப சமாதானமே போச்சுன்னு சொல்றாங்களா? உன்னால குடும்ப நிம்மதி போச்சுன்னு சொன்னாங்களா? உன்னால குடும்பத்தினுடைய மரியாதை போச்சுன்னு சொல்றாங்களா? உன்னை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க போறார். உன்னை கொண்டு கையை தட்டுங்க. பின்னாடி சிலர் மேல அந்த அபிஷேகம், வாலிபர்கள் மேல பின்னாடி ஃபயர். ஷகதலபாயா ஒரபாசியா உடரகதனா. வேடிக்கை பாருங்க, வேடிக்கை பாருங்க. மற்றவங்க வேடிக்கை பாருங்க. குடும்பத்துக்கு வேண்டாத ஒன்ன கொண்டு, உன் குடும்பத்துக்கு வேண்டாத ஒன்ன கொண்டு, உன்னால முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, ஒன்ன கொண்டு ஆரம்பிக்க போறேன். உன்னால நின்னதை ஒன்ன கொண்டு ஆரம்பிக்க போறேன். உன்னால நின்றதை ஒன்ன கொண்டு கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. சிலர் மேல ஃபயர். உடரகதனா ரியந்தனா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பிறப்புனால என் குடும்பத்துக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்றதை விட தீமை நடந்தது தான் அதிகம். சில நேரம் இந்த பிள்ளை பிறந்திருக்கவே கூடாதுன்னு கூட நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைந்துடுறது. கொஞ்சம் விட்டு கொடுங்களேம்மா. இல்லையா? நீங்க பிறந்த போது சிமியோனை பற்றி, ரூபனை பற்றி லேயாளுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இவனுடைய பிறப்பு இன்னொருடைய பிறப்புக்கு காரணமா இருந்தது. ஆனா யூதாவினுடைய பிறப்பு மாத்திரம் மொத்த பிறப்பையும் அடைத்து போட்டது மாதிரி ஆயிட்டு. 3 வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். நான் பேசுறது சரிதான்னு சொல்றவங்க, அண்ணே நீங்க என் கூட தான் பேசுறீங்கன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன். மற்றவங்க கை உயர்த்த வேண்டாம். என்னால நின்று போச்சுன்னு சொல்றாங்க, என்னால ஆசீர்வாதம் நின்று போச்சுன்னு சொல்றாங்க, என்னால குடும்ப சமாதானம் நின்று போச்சுன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டியோட இருக்க வேண்டாம். சந்தேகப்படாதீங்க. நம் நடுவில் ஆவியானவர் தான் உள்ளாகிறாரு. நம் நடுவில் ஆவியானவர் தான் உள்ளாகிறார். இங்க ஒரு தங்கச்சி, நீ சொல்ற என்னாலதான் நஷ்டம்னு சொன்னீங்கன்னா என்ன, நீங்க கருவுல கலைச்சிருக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு வளர விட்டீங்கன்னு நீ கேட்கிற. ஆண்டவர் சொல்றாரு, உன் அம்மா வயிற்றுல நீ வளர்றது உனக்காக அல்ல, உன் அம்மாவுக்காக அல்ல, தேவனுக்காக. கை தட்டுங்க. தாயின் கருவிலேயே இந்த யூதாவை நான் எனக்காக. கை தட்டுங்க. புரிஞ்சவங்க மட்டும். சின்ன பிள்ளைய போல விட்டு கொடுத்து பாருங்களேன். இப்ப இந்த யூதாவுக்கு என்ன தோணி இருக்கும் சொல்லுங்க? நான் பிறந்திருக்க கூடாதோ? கவனி தங்கச்சிமா, சில நேரங்கள்ல நம்மளால குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகும்போது
படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போய் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்க முடியாமல் போகும்போது நம்மை சார்ந்தவர்களும் சொல்றாங்க, நாமும் சொல்றோம், நம்ம பிறந்திருக்க கூடாதோ? யூதா பிறந்த போது பிள்ளை பேரு நின்று போயிற்று. அவன் தாய் தன் ஸ்தானத்தை இழந்து இன்னொரு இடத்திலே போய் நிற்கிறாள். இன்னொரு இடத்துல சொல்றா, என் புருஷனை நீ எடுத்துக்கொண்டாய். யாக்கோபு லேயாளை விட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா தம்பி? she stopped bearing. அவள் பிள்ளை பெற்றுக் கொடுப்பது நின்று போனதுனால அவன் அப்பாவே அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்ப இந்த யூதாவுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. யூதா எப்படி யோசிச்சிருப்பாரு, அல்லது யூதாவுடைய சகோதரர்கள் எப்படி யோசிச்சிருப்பாங்க? இதெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்துக் கொண்டே இருந்தார். அன்னைக்கு டிசைட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன், அடுத்து ஒரு தலைவனை இவர்கள் கேட்டால் எந்த குடும்பத்தில் இவனால நின்று போச்சுன்னு சொல்றாங்களோ இவனை நான் முதல் புறப்பட பண்ணுவேன். You are the one. You are the one. You are the one. இப்ப நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். உன்னால எந்த வீட்டில் நன்மை நின்று போனதோ உன்னை கொண்டு தேசத்தில் நன்மை உண்டாக போகிறது. உன்னால எந்த வீட்டில் ஆசீர்வாதம் நின்று போனதோ, ஒரு எல்லைகளுக்கும் பிரயோஜனம் இல்லாத நான். நம்பர் 2, வேகமாய் யோசுவா 7வது அதிகாரம் 1வது வசனம். குயிக், சீக்கிரம் ஜெபிக்க போறோம். யோசுவா 7:1. Joshua chapter 7 verses 1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய, கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதை எடுத்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள். இப்ப அந்த கேஸ்ல மாட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா யூதா கோத்திரம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கோத்திரம்? மொத்தம் எத்தனை கோத்திரம் இருக்கு? இப்ப யூதாவுக்கு தோணுது, நம்ம குடும்பத்துக்கு தான் வேண்டாதவன்னு பார்த்தா நம்ம தேசத்துக்கும் வேண்டாதவங்களா தான் இருக்கிறோம். ஹலோ, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த இடத்துல கூட யூதா கோத்திரம் தான் தப்பு செய்யுது. ஏன்னா குடும்பத்துக்கு தான் வேண்டாதவன்னு பார்த்தா என்னால மொத்த இஸ்ரவேலருக்கும் தோத்துட்டா. எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. 9 விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். 1, இந்த யூதா கோத்திரத்து நிமித்தம் கவனிங்க, கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் மூண்டது. சொல்லுங்க, கர்த்தருடைய கோபம். விளையாடக்கூடாது. கர்த்தருடைய கோபம் மூண்டது. சொல்லுங்க. நம்பர் 2, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்கு முதுகை காட்டினார்கள். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக விழுந்து கிடந்தார். நம்பர் 4, இஸ்ரவேல் புத்திரர் சத்துருக்கு முன்பதாக நிற்க கூடாமல் போனார்கள். நம்பர் 5, கானானியர்கள் இதை கேள்விப்பட்டு இஸ்ரவேல் புத்திரர்களை அவதூறு பேசினார்கள், அவர்களை மட்டமாய் நினைத்தார்கள். நம்பர் 6, இதை கேள்விப்பட்டு அவர்கள் நம்மை வேறற்று போக பண்ணுவார்களே. இப்படி அடுத்தடுத்து சொல்லப்படும். இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? யூதா புத்திரர். எல்லாரும் சொல்லுங்க, யூதா புத்திரர். நான் பேசுறது உண்மையிலேயே புரியுது அண்ணன் சொல்றவங்க கைவிடுத்து காட்டுங்க பார்க்கலாம். இந்த யூதா பிறந்த போது முதல்ல குடும்பத்துக்கு நன்மை இல்லாம போச்சு. 2வது இஸ்ரவேலருக்கே நன்மைய இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நடுவுல சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதுனால நீங்கள் சத்துருவுக்கு முன்பதாக நிற்கக்கூடாமல் போனீர்கள். சாபத்தீடானதை அகற்றுங்கன்னு சொல்றாங்க. அண்ணே தூக்க வருதா? அண்ணே தூக்க வருது. என்ன இவ்வளவு சத்தத்திலையும் தூக்க வருதுன்னா எழுப்புதல் பயங்கரமா வந்துட்டுன்னு அர்த்தம். கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கவனிங்க, ஏதோ ஒன்றை பேசிட்டு போய் நான் உங்களை ஏமாற்றி, நீங்க என்ன ஏமாற்றி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு பதிலா வாட் இஸ் த காஸ், பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபைண்ட் அவுட் த எரர்.
இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு யார் காரணம்? யூதா. சத்தமா சொல்லுங்க, யூதா கோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 12 கோத்திரம் இருக்குப்பா, இந்த 12 கோத்திரத்தையும் வந்து நிற்க பண்ணு, அவங்கள சர்ச் பண்ணு, யார் திருடனான்னு கண்டுபிடின்னு சொல்றார். எல்லா வசனமும் வாசிக்க நேரம் இல்லை. யோசுவா 7:14 போட்டிருக்கு, அவன் ஜனங்களை அதிகாலையிலே கோத்திரம் கோத்திரமாய் வந்து நிறுத்தினான். எல்லாரும் சொல்லுங்க, கோத்திரம் கோத்திரமாய் வந்து நிறுத்தினான். இப்போ எல்லா கோத்திரமும் யோசிச்சு கொண்டிருந்தாங்க, எந்த கோத்திரம் திருடி இருக்கும், எந்த கோத்திரம் திருடி இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. என்ன கோத்திரம் குறிக்கப்பட்டது? யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது. தங்கச்சி கவனிங்க, யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது. இப்ப இந்த யூதா கோத்திரம் குறிக்கப்பட்ட போது அந்த சேரா வம்சத்துல கர்மிக்கு பிறந்த ஆகான் குறிக்கப்பட்டான். இப்ப கவனமா கேளுங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்ப இந்த யூதா கோத்திரத்துக்கு என்ன தோணி இருக்கும் தெரியுமா? நம்ம தகப்பனாகிய யூதா பிறந்த போதும் நன்மை இல்லை, நம்ம சந்ததிகள்லையும் நம்மளை கொண்டு பிரயோஜனம் இல்லை, அப்போ நம்மை குறித்து தேவனுக்கு திட்டமே இல்லையோ என்று அவர்கள் நினைத்திருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எந்த கோத்திரத்தை சத்துரு அதிகம் தாக்குகிறானோ அந்த கோத்திரம் தேவனுக்கு அதிகம் முக்கியம். நீ அதிகம் தாக்கப்படுகிறாயானால் நீ அதிகம் தேவை என்ற அர்த்தம். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் கவனிக்கவே இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ. அதிகமாய் சத்துருவினால் தாக்கப்படுகிற உன்னை தான் அதிகமாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப 2 வார்த்தை சொல்ல போறோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ தேவனுக்கு தேவையானால் நீ பிசாசுக்கும் தேவை. நீ தேவனுக்கு தேவையில்லை என்றால் பிசாசுக்கும் நீ தேவையில்லை. சத்தமா சொல்லுங்க, நீ தேவனுக்கு தேவை என்றால் பிசாசுக்கும் நீ தேவை. நீ தேவனுக்கு தேவையில்லை என்றால் நீ பிசாசுக்கும் தேவையில்லை. இப்ப இந்த யூதா கோத்திரம் இயேசுவுக்கு தேவை, அதனால பிசாசுக்கு தேவைப்பட்டா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நான் தேவனுக்கு தேவையில்லை, அதனால பிசாசு என்ன பயன்படுத்தினா. நீ தேவனுக்கு அதிகம் தேவை, அதனால் பிசாசுக்கு நீ அதிகம் தேவைப்படுகிறாய். எந்த மனுஷன் பிசாசினால் பாதிக்கப்படவில்லையோ அவன் தேவனுக்கு தேவையில்லை. ஏன்னா தேவனுக்கு யார் தேவையோ அவன் தான் பிசாசுக்கும் தேவை. மோசே தேவனுக்கு தேவைப்பட்டதினால் தான் பிசாசுக்கும் தேவைப்பட்டான். 2 வயதுக்கு கீழ் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்லும்படி சொன்னான். தங்கச்சி, தம்பி, சகோதரா, நீ தேவனுக்கு தேவை, அதனால் தான் சத்துரு உன்னை திரும்ப திரும்ப அடிக்கிறான், திரும்ப திரும்ப உன்னை தாக்குகிறான். உன் வாழ்க்கையிலே எந்த பகுதி அதிகம் சத்துருவினால் தாக்கப்படுகிறதோ அந்த பகுதியை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். இப்ப கண்ணை திறந்து பாருங்க. இந்த மோசேயினுடைய கை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. எதுக்கு தேவைப்பட்டது? கற்பனைகளை எழுத, கற்பனைகளை பிடிக்க. ஆனா சத்துரு என்ன செய்தான் தெரியுமா? அந்த கையை எடுத்து கொலை செய்ய வைத்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவே, எனக்கு தேவைப்படுகிற கையை நீ கொலை செய்ய வைத்தாலும் நான் அதை சுத்திகரித்து எனக்காக திருப்பிக் கொள்ளுவேன். இன்னைக்கு இந்த காலை கூட்டத்தில் நீ தேவனுக்கு தேவை. கைத்தட்டி வாய் திறந்து இன்னும் 2 நிமிஷம் நல்ல வாயை திறங்க. நான் தேவனுக்கு தேவை, நான் தேவனுக்கு தேவை. ஓ, நான் தேவனுக்கு தேவை, அதனாலதான் நான் பிசாசுக்கும் தேவைப்படுகிறேன். உன் கண்ணு அதிகமா பாவம் செய்யுதா? இந்த கண்ணு ஆண்டவருக்கு தேவை. தரிசனம் பார்ப்பதற்கு இந்த கை அசுத்தமானதுல தலையிடுதா? இந்த கை ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்காக கை நீட்ட இந்த கால் தப்பான இடத்துக்கு போகுதா? இந்த கால் தேவை. சுவிசேஷம் அறிவிக்க நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி எந்த உறுப்பு இன்னைக்கு சத்துருவினால் கையாளப்படுகிறதோ அதே பகுதியை கர்த்தர் தனக்காக திருப்ப போகிறார். கவனிங்க, நான் பேசுறது லைஃப் லெசன், வாழ்க்கை பாடம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில சத்துரு அதிகம் பயன்படுத்தின 2 பகுதிகள். ஒன்று என்னுடைய வாய், மற்றொன்று என்னுடைய சிந்தனை. என்னால என் சிந்தனையை கட்டுப்படுத்தவே முடியாது. எத்தனையோ தரம் செவரில் முட்டி அழுதுருக்கிறேன். எனக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது, ஆண்டவரே எனக்கு இந்த சிந்தனையில விடுதலை வேணும்னு. 2வது, இந்த வாயில நான் செய்யாத தப்பே இல்லை.
நான் சொல்லாத பொய்யே இல்லை. இந்த வாயில நான் போடாத போதை வஸ்துக்கள் இல்லை. இப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா தங்கச்சி? இந்த வாய் சத்துருவுக்கு போல. இந்த வாய் கவனிக்கிறீங்களா? இந்த வாய் சத்துருவுக்கு போல. It was reserved for Satan. இந்த வாய் சத்துருவுக்காகவே படைக்கப்பட்டது போல. அதனாலதான் எல்லா போதை வஸ்துக்களும் இந்த வாயை பயன்படுத்துறேன். ஆனா ஒரு காலம் வந்தபோது ஏசாயாவை ஒரு குரட்டினால் தொட்டது போல ஒரு வாலிபர் கூட்டத்தில் என்ன தொட்டா? கவனிங்க, I am 36. இந்த 9 வருஷ ஊழியத்துல நான் நிற்கிறேன். அதிகமா கர்த்தர் என் வாழ்க்கையில பயன்படுத்துகிற ஒரு பகுதின்னு அந்த வாய் தான். எதுக்கு சொல்றேன் தெரியுதா? எதுக்கு சொல்றேன் தெரியுதா? எந்த வாயை சத்துரு பயன்படுத்தினானோ அந்த வாயை தேவன் தனக்காக பிரித்தெடுத்தான். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இப்போ உன் சரீரத்தில் எந்தெந்த பகுதிகள் சத்துருவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அத்தனை பகுதிகளும் தேவனுக்கு தேவை. அது தேவன் பயன்படுத்த போகிற பகுதி. கை தட்டுங்க. சரீரத்தில் எங்க பலவீனம் இருக்கோ அது கர்த்தருக்கு தேவையான ஒரு இடம். நல்ல நல்ல கை தட்டுங்க. உன் சரீரத்தில் வயிற்று பிரச்சனை, கண் பிரச்சனை, கை பிரச்சனை, சிந்தனை பிரச்சனை, அபிஷேகம் பெற்றவர்கள் கைகளை தட்டுங்க. எந்த உறுப்பை சத்துரு தொடுகிறானோ அந்த உறுப்பு கர்த்தருக்கு தேவை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. எவ்வளவு எவ்வளவு கை தட்ட முடியும்? எவ்வளவு கைகளை தட்ட முடியும்? இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். ஆண்டவருக்கு தேவையில்லைன்னு சொன்னல, நீ ஆண்டவருக்கு ரொம்ப தேவை தம்பி, நீ ஆண்டவருக்கு ரொம்ப தேவை தங்கச்சி. ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னல, நீ ஏசப்பாவுக்கு ரொம்ப தேவை. ஏசப்பா என்ன நேசிக்கலன்னு சொன்னல, நீ ஏசப்பாவுக்கு ரொம்ப தேவை. எந்த கோத்திரத்தை திரும்ப 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 திரும்ப, எந்த கோத்திரத்தை எந்த குடும்பத்தில் திரும்ப திரும்ப அடி விழுதோ நீ ஆண்டவருக்கு தேவை. இப்ப மற்ற கோத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இந்த கோத்திரத்தை பத்தி தேவனுக்கு ஒரு திட்டமும் இல்லைன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் ரூபன் கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் திருடல்ல? தங்கச்சி கவனிங்கம்மா, நீங்க அக்காவா? தங்கச்சி தானே? கவனிங்க, பாருங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் ஈஸியா உன்னை வாழாக்காம தலையாக்குவார்னு சொல்லிட்டு போறதுல உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன் உனக்கு இது நடக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? வேற திருடுறதுக்கு வேற எண்ணமே வேற கோத்திரத்துல இருந்து வரலையே. ஆசேர் கோத்திரத்திலிருந்து ஒருத்தனுக்கு திருடக்கூடிய எண்ணம் வரலையே. ரூபன் கோத்திரத்திலிருந்து ஒருத்தன் திருடலையே. ஏன் யூதா கோத்திரத்திலிருந்து சேரா வம்சத்துல சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஏன் திருடணும்? ஏன்னா தேவனுக்கு எந்த கோத்திரம் முக்கியம்னு பிசாசுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த கோத்திரத்தை முந்தி அட்டாக் பண்றான். உன் வாழ்க்கை அவருக்கு தெரியும், உன் வாழ்க்கை அவருக்கு தேவைன்னு தெரிஞ்சதுனால he is bypassing. அவன் முந்தி உன் வாழ்க்கையில தலையிடுறான். இப்ப நாம என்ன முடிவுக்கு வந்துடுறோம்? we are not special. நாம ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை போல, நம்ம நத்திங்னு நினைக்கிறோம். ஆனா நீ தான் ஸ்பெஷல். உன் வாய் தான் ஸ்பெஷல், உன் கண்ணு தான் ஸ்பெஷல், உன் கை தான் ஸ்பெஷல். அதிகமாய் தாக்கப்பட்டு எல்லா கோத்திரங்களுக்கு நடுவில் குற்றவாளியாக இந்த கோத்திரம் நிற்கிறது. இப்ப ஆண்டவர் பார்த்தா எல்லா கோத்திரத்துக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்கிற இந்த கோத்திரத்தை நான் எடுத்து இந்த கோத்திரத்தின் மூலம் மற்ற கோத்திரங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி வலது கரங்களை உயர்த்துங்க. ஏன் யூதா? சீக்கிரம், ஏன் யூதா? தூக்க வர்றவங்க தூங்கட்டும்,
ஆராதிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி, ஏன் யூதா கேளுங்க, ஏன்பா நான் கேளுங்க, ஏன் நான், எதற்காக நான்? சீக்கிரம் சீக்கிரம் நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். இந்த யூதா தான் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நம்ம பார்த்தோம். மற்ற கோத்திரங்கள் விழுந்து போவதற்கும் ஆயி பட்டணத்திற்கு முன்பதாக விழுந்து போவதற்கும் அவன் காரணமா மாறிட்டான். அவன் காரணமா மாறிட்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, யூதாவும் நன்மை கொடுக்கல, யூதாவின் கோத்திரத்தாலேயும் நன்மை இல்லை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த கோத்திரத்தை பாதிக்க பண்ணி எந்த கோத்திரம் விழுந்ததோ அதே கோத்திரத்தை வைத்து விழுந்தவர்களை கர்த்தர் தூக்கி விட்டார். அதே கோத்திரத்தை வைத்து விழுந்தவர்களை நான் சொல்றேன் நான் விழுந்தது குடிப்பழக்கத்தில். தம்பிங்க கவனிங்களே, வர்றவங்க வருவாங்க. நான் விழுந்தது குடிப்பழக்கத்தில். அன்னைக்கு என் மூலமா குடியில் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் விடுவிக்கிறார். நான் அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிந்துட்டு ஒரு சகோதரி தன் கணவரை கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணே, அவர் டிரைவரா இருக்கிறாரு, டெய்லி குடிக்கிறார், அவரால் குடியை நிறுத்தவே முடியல. போதை மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்பின பிறகு அவரால் குடியை நிறுத்த முடியலன்னு சொல்றாங்க. பாஸ்டர், நான் ஒண்ணுமே செய்யல, ஜஸ்ட் அவர் கையை பிடிச்சிட்டு நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என்னை நீர் ரட்சித்தீர். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு சொட்டு கண்ணீர் அவர் கண்கள்ல இருந்து வந்தது. அடுத்த 6 மாதத்துல அதே சபைக்கு கூட்டத்துக்கு போறேன். அந்த சகோதரன் தான் அந்த பாஸ்டருக்கு உதவி ஊழியக்காரராயிருந்தார். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி சொல்ல வரல. நான் எதுல விழுந்தேனோ அது மேல எனக்கு அதிகாரம். கேட்கல? நான் எதுல விழுந்தேனோ, எதுல சத்துரு என்ன விழத்தள்ளினானோ அது மேல கர்த்தர் எனக்கு அதிகாரம். நீ இச்சையில விழுந்தன்னா இச்சை மேல உனக்கு அதிகாரம். கொலை செய்தவன் கையை வச்சு என்ன செய்தார் தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக எழுத வைத்த தேவன், இன்றைக்கு நீ எதுல விழுந்தாயோ அது மேல உனக்கு அதிகாரம். கை தட்டுங்க பார்க்கலாம். நீ பிசாசு உன்னை தாக்குகிறானா, உனக்கு பிசாசு மேல அதிகாரம். கொஞ்ச நேரம் கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த முதல் செஷன் முடியும் போது எந்த யூதா கோத்திரம் சத்துருவினால் விழத்தள்ளினதோ அதே கோத்திரத்தை வைத்து சத்துருவின் பிடரி. கை தட்டுங்க. சிலர் மேல அபிஷேகம். உடரகதனா வேடிக்கை பார்க்காதீங்க. சிலர் மேல வல்லமை, சிலர் மேல அபிஷேகம். நீ எதுல விழுகிறாயோ அது மேல உனக்கு ஆளுகை. கை தட்டுங்க. நீதான். You are the lead. நீதான் எழுந்து புறப்பட போற. தயவு செய்து சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. ஊழியக்காரங்க கொஞ்சம் ஜனங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ எதுல விழுந்தாயோ, நீ குடியில விழுந்தன்னா குடியில் இருக்கிறவர்கள் மேல உனக்கு அதிகாரம். நீ இச்சையில விழுந்தன்னா இச்சையில் விழுந்தவர்கள் மேல உனக்கு அதிகாரம். உனக்கு ஒரு அதிகாரம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். In the mighty name of Jesus. நல்ல நல்ல கை தட்டுங்க. நீ எதுல விழுந்தையோ, சத்துரு உன்னை எதுல விழத்தள்ளினானோ, நீ எழுந்து புறப்பட போகிறாய். யூதாவே, நீ எழுந்து போ. தேசத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். எந்த தேசம் உன்னால விழுந்ததுன்னு சொன்னாங்களோ உன்னால அந்த தேசம் எழுப்புதல் அடைவதாக. கவனிங்க. கொஞ்சம் விட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? யார வச்சு சத்துரு தேவனுக்கும் தேவராஜ்யத்துக்கும் கலங்கத்தை உண்டாக்கினானோ அவனையே கர்த்தர் ட்ரெயின் பண்ணி அவர் ராஜ்யத்தை உடைப்பான். கேட்கல? அவனையே ட்ரெயின் பண்ணுவார். என்னால தேவராஜ்யத்துக்கு வந்த இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னால என் சபைக்கு வந்த இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்னால என் அம்மா அப்பாவுக்கு வந்த இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்னால
என் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னால என் தம்பிக்கும் நன்மைகள் இழந்து போனது. என்னுடைய சுபாவத்தினால என் தம்பிக்கும் நன்மைகள் இழந்து போக நேரிட்டது. இவன் அவன் தம்பி. இப்போ யூதாவால மற்ற கோத்திரங்களும் விழுந்து கிடக்குது. ஆமாவா? இப்ப ஆண்டவர் முடிவெடுத்தார், இந்த கோத்திரம் தான் இவங்க எல்லாம் விழுகிறதுக்கு காரணமா இருந்ததுனால இந்த கோத்திரத்தை பயன்படுத்தியே மற்ற கோத்திரத்தை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரைஸ். என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா. நீங்களே பாடணும். என் இயேசையா அல்லேலூயா. இந்த முன்னாடி இருக்கிற தங்கச்சிகள்லாம் பாடுங்கம்மா, கை உயர்த்தி. என் இயேசையா என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, நீரே. இந்த வார்த்தையை சேர்ந்து ஏன் எல்லாமே ஐயா நீர்தானே, ஏன் எல்லாமே ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். பாடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல். கை உயர்த்தி என் இயேசையா. சத்தமா அல்லேலூயா, என் இயேசையா. தாக்கப்படுகிற நீ, திரும்ப திரும்ப தாக்கப்படுகிற நீ, திரும்ப திரும்ப சத்துருவினால் தாக்கப்படுகிற உன்னை தான் கர்த்தர் எழுந்து புறப்பட பண்ண போகிறார். திரும்ப திரும்ப சிந்தனை மண்டலத்திலே தாக்கப்படுகிற, இருதயத்திலே தாக்கப்படுகிற, கைகளில் தாக்கப்படுகிற, அவயவங்களில் தாக்கப்படுகிற உன்னை கொண்டதா. கடைசி ஏன் யூதா எழுந்து புறப்பட கடவன்? காம்படிஷன் இல்ல, எலெக்ஷன் வைக்கல, செலக்ஷன் ப்ராசஸ் வைக்கல. யூதா கிட்ட ஆண்டவருக்கு என்ன பிடிச்சு போச்சு தெரியுமா? யூதா ஒருவேளை அவன் பிறப்பு நிறைய நன்மைகளை நின்று போக பண்ணியிருந்தாலும், யூதா அவனுடைய கோத்திரத்தால, மற்ற கோத்திரத்தால் இன்னைக்கு நான் பேச பேச உங்களுக்கு தெரியும், நம்மளால மற்றவங்க விழுந்தாங்களா எழுந்தாங்களான்னு நமக்கு தெரியும். ஆமா தானா? நம்மளால மற்றவங்க விழுந்தாங்களா எழுந்தாங்களான்னு உங்களுக்கு தெரியும். தங்கச்சிம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா. இங்க பாருங்களேன், இந்த கூட்டம் நடத்துறதும் சரி, வந்து பிரசங்கிக்கிற நாங்களும் சரி, we are paying a price. We are paying a price. எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வந்து நாங்க பிரசங்கம் பண்ணல. We are paying a price. ஏதோ ஒரு விலை கொடுத்துட்டு தான் உங்க முன்னாடி நிற்கிறோம். கர்த்தர் உங்களை தொற்ற மாட்டார், உங்களை தொற்ற மாட்டார். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிராதா? இந்த யூதாவால நின்று போயிட்டு கோத்திரத்துல நமக்கு தெரியும், நம்மளால குடும்பம் விழுந்துச்சா எழும்பிச்சான்னு. நான் சொல்ல வேண்டாம். உன் தலையில கை வச்சு அந்நிய பாஷை சொல்லி தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல வேண்டாம். கேட்க கேட்க உனக்கு தெரியும், உன்னால உன் குடும்பம் விழுந்ததா எழும்பிச்சான்னு. உன் மனசாட்சிக்கு தெரியும். இஃப் யூ ஆர் a human, நான் பேசுறது ஒரு ஏலியனோட இல்ல, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இல்ல அப்படின்னா நான் பேசுற சத்தம் உனக்கு புரியும். If you are not a robot, you can understand what I am talking. நீ ஒரு ஏலியன், நீ ஒரு வேற்று கிரக வாசின்னா நான் பேசுறது உனக்கு புரியாது.
அப்பா பேசுறது பிள்ளைக்கு புரியும். அப்படி புரியலன்னா சம்திங் ராங் வித் யூ மை பிரதர், சம்திங் ராங் வித் யூ மை சிஸ்டர். அப்பா பேசுனா என்ன பேசினாலும் புரியும். த ஃபைனல் யூதா வாசிக்கலாம். ஆதியாகமம் 38:15 ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 38:15. ஆதியாகமம் 38:15. யூதா அவளை கண்டு, யூதா அவளை கண்டு, அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால், அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால், அவள் ஒரு வேசி என்று நினைத்து, அவள் ஒரு வேசி என்று நினைத்து, அந்த வழியாய் அவளிடத்தில் போய், அந்த வழியாய் அவளிடத்தில் போய், அவள் தன் மருமகள் என்று அறியாமல், அவள் தன் மருமகள் என்று அறியாமல், நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். சொல்லுங்க மறுபடியும் யூதா. சொல்லுங்க மறுபடியும் யூதா. மறுபடியும் ஒரு பிரச்சனையில மாற்றார். அவள் தன் மருமகள் என்று அறியாமல் அவளிடத்தில் வேசித்தனம் பண்ணுவதற்கு போனான். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் பிரீஃப். அப்ப அவ கேட்கிறா, என்ன தருவீர்னு கேட்கிறா. அவன் சொல்றான், ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை தருவேன். சரி, நீங்க அதை தர்றதுக்கு முன்னாடி எனக்கு அடைமானமா ஏதாவது தாங்கன்னு கேட்கிறா. என்ன கொடுத்தான் தெரியுமா? நான் சொல்றத சொல்லுங்க. ஒரு ஆரம், ஒரு கைக்கோல், முத்திரை மோதிரம். ஆரம், கைக்கோல், முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவளிடத்தில் பிரவேசிக்கிறான். அவளிடத்தில் பிரவேசித்து முடிச்சு தப்பெல்லாம் பண்ணிட்டு அவன் தன் கூடாரத்துக்கு போய் ஒருத்தண்ட கொடுத்து ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்புறான். 22, 23 வாசிங்க சிஸ்டர். 22 and 23. அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அவளை காணும், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள். அவ்விடத்தில் தாசி இல்லை என்று அவ்விடத்தில் மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அடுத்த வார்த்தை, அப்பொழுது யூதா இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடி அவள் அதை கொண்டு போனால் போகும். அப்ப நல்ல கவனிங்க. திரும்ப திரும்ப இந்த யூதாவினுடைய பெயர் கெட்டு போகிறதற்கு சத்துரு முடிவு பண்ணினான். again and again. அவன் பிறந்ததிலிருந்து பாஸ்டர், it is a cycle. தம்பி, இன்னைக்கு அந்த கட்டு உடைய போகுது. இன்னைக்கு அந்த கட்டு உடைய போகுது. நீ பிறந்ததிலிருந்து உன்னை வாழ்விழக்க செய்கிற ஆவிகள் கையிலிருந்து கர்த்தர் உன்னை பிடுங்கி கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் வைக்க போகிறார். கை தட்டி வைக்க. எனக்கு இது தங்கச்சி, தம்பி, பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, இது இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை அல்ல. இது நீ பிறந்ததிலிருந்து வந்த பிரச்சனை. இது பிறந்ததிலிருந்து வந்த பிரச்சனை. இது 10ஆம் கிளாஸ்ல இருந்து வந்ததல்ல. இது காலேஜுக்கு போனதுனால வந்ததல்ல. when you born. இப்ப மறுபடியும் யூதா சொல்றான், நம்ம பேர் கெட்டு போயிரும். வாசிங்களா? டிஸ்ஆனர், அவகீர்த்தி வந்து விடாதபடி அவ கொண்டு போனா கொண்டு போட்டும். என் மோதிரம் தானே. ஒரு மெய்ப்பனுக்கு இருக்கிறதுக்கு அழகே அந்த கைக்கோல் தானே. அந்த கைக்கோலை எடுத்துட்டு போறா. ஆரம், முத்திரை மோதிரம். ஆனாலும் எல்லாம் இழக்கிறான். ஆண்டவர் இதை பார்த்துட்டே இருக்கிறார். சின்ன வயசுல இருந்தே, பிறந்ததுல இருந்தே, இவன் பிறந்த போது தாய்க்கு பிள்ளை பேர் நின்று போயிட்டு, அம்மா தன் ஸ்தானத்தை இழக்கிறா. அப்பா அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். எல்லா கோத்திரமும் விழுந்து போறதுக்கு இந்த கோத்திரம் காரணமா இருக்கு. கடைசியில பார்த்தா மருமக கூட தப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு இவன் தவறா போயிட்டான். சொல்லுது புரியுதா? இதுக்கு ஒரு வேர்டு கொடுக்கலாம். இல்லீகல். சொல்லுங்க, இல்லீகல் டிசையர். இப்போ இவனுக்கு ஒரு செய்தி வருது, உங்க மருமக கர்ப்பவதியா இருக்கிறான். உடனே யூதாவுக்கு கோபம் வருது. அவளை வெளியில கூட்டிட்டு வாங்க, அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு. அப்ப அவன் மருமக சொல்றா, நான் சில அடையாளங்கள் வச்சிருக்கிறேன், அந்த அடையாளங்கள் யாருடையதுன்னு பார்த்து நீங்க சொல்லுங்க, அவன் தான் அந்த பிள்ளைகளுக்கு அப்பான்னு சொல்றா. அந்த அடையாளத்தை காமிச்ச உடனே யூதா மறுபடியும் விழுகிறான். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கும் எதிரி கையில நம்ம அடையாளம் இருக்கு. தேங்க்யூ. எதிரிகள் கையில நம்ம அடையாளம். எதிரிகள் கைகளில் நம்ம அடையாளம். இவன் பயப்படுறான். இதை காட்டி த்ரெட்டன் பண்றா. தங்கச்சி, தம்பி, சகோதரா,
ஆனா இவன் எடுத்த ஒரே ஒரு டிசிஷன் இவன் சரித்திரத்தை புரட்டி போட்டது. அதை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு பிறந்ததிலிருந்து இவ்வளவு தவறு அவன் மேல வந்தது. இந்த கோத்திரம் திரும்ப திரும்ப தாக்கப்பட்டது. அது மாத்திரம் அல்லாமல் இவன் அவகீர்த்தி உள்ளவனாக மாறத் தொடங்கினான். இவனுடைய வாழ்க்கைக்கு கனத்தை சேர்க்கிற எல்லாம் திருடப்படுகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள் திருடப்படுகிறது. நான் ஒன்று சொல்லட்டா, யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் யுவர் சீக்ரெட். தம்பி, பிரதர் சொல்லுங்க, மை ஸ்ட்ரென்த் இஸ் மை சீக்ரெட். என் ரகசியம் தான் என் பலன். மெதுவா சொல்லுங்க. என்ன மெதுவா சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. மை ஸ்ட்ரென்த் இஸ் மை சீக்ரெட். உன் பலன் எது தெரியுமா? உன் ரகசியம். அந்த ரகசியத்தையே நீ விட்டு கொடுத்துட்டேன்னா உன் பலன் போயிட்டு. தெளிலாள் திரும்ப திரும்ப கேட்கிறா, உன் பலன் எதில் இருக்கிறது? சீக்கிரமா, உன் பலன். அவன் சொல்லவே இல்லை. கடைசியாய் அலட்டி கொண்டே இருந்த போது தாம் பலன் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான், என் முடிய வெட்டிட்டா என் பலன் போயிரும். ஒரு 2 நிமிஷம் நான் டைம் எடுக்க போறேன். உன் சிம்சோனுடைய பலன் முடியில் இருந்தது. உன் பலன் ஒருவேளை உன்னுடைய உதவி செய்கிற குணத்தில் இருக்கலாம். உன் பலன் உன்னுடைய அதிகாலை ஜெபமா இருக்கலாம். உன் பலன் உன் முழங்காலா இருக்கலாம். உன் பலன் உன் தாழ்மையா இருக்கலாம். நீங்க என்றைக்கு உன் பலனை வெளியில சொல்லிட்டீங்களோ, அவன் சொல்றான், நானும் மற்ற மனுஷர்களை போலானேன். கீப் யுவர் சீக்ரெட். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இப்ப யூதா எதை இழந்தான் தெரியுமா? தன்னுடைய சீக்ரெட் எல்லாம் இழந்தான். நான் முடிக்க போறேன். தான் சீக்ரெட் எல்லாம் இழந்தான். ஆனால் கவனிங்க, 26வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். we are going to pray. 26வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அடுத்த வார்த்தை, அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை கை உயர்த்தி சொல்லுங்க. அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. எல்லாரும் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அவன் அவளை. கர்த்தர் என்ன தெரியுமா? he had never. அதுக்கு பிறகு அவகிட்ட அவன் அதிகம் பேசலன்னு சொல்லப்படுது. ஒரு தடவை ஒரு ஆளுகிட்ட தப்பு பண்ணணும்னு வைங்களேன், திரும்பவும் தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இவனால அவ கர்ப்பவதியாகி 2 பிள்ளைகளுக்கு தகப்பன். ஆமாதானா? இப்ப என்ன நினைச்சிருக்கலாம், மறுபடியும் அந்த தவறை அவளோடு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் சொல்றான், தப்புன்னு தெரிஞ்ச பிறகு நான் திரும்ப சேரலன்னு சொன்னான். பாத்தீங்களா? கர்த்தருக்கு அது பிடித்தது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலரெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு ரிப்பீட்டடா அதை செய்யும் போது, ஒரு தடவை அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு he never repeated that again. இந்த வார்த்தையை கை உயர்த்துங்க பார்க்கலாம். I will never repeat that. கை உயர்த்துங்க. தப்பு செய்யாதவங்க யாரும் கிடையாது. தம்பி, தங்கச்சி, தப்பு செய்யாதவங்க யாரும் கிடையாது. ஆனா ஒன்ஸ் அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப நீ அதை செய்யாம இருக்கிற பாத்தியா, அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தப்பு செய்யலையா செய்தியான்னு கேட்கல, செய்த தப்ப திரும்ப செய்யாம இருக்கிறியான்னு தான் பாப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க பார்க்கலாம். செய்த தப்ப திரும்ப செய்யாம இருக்கிறியா? he never repeated again. சத்துருனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஒரு தடவை ஒரு தப்பு செய்தா திரும்பவும் அந்த தப்பை செய்ய வைப்பான். ஒரு தடவை ஒரு தப்புல விழுந்தா திரும்பவும் உனக்கு அந்த தவறை செய்வதற்கு வாசல் திறக்கப்படும். ஆனா ஜூடா never repeated that sin again. கண்ணை மூடுங்க. close your bibles. ஏன்? அடுத்து யோசுவா மரித்த பின் அடுத்து யார் எங்களில் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, சந்தேகமே இல்லாமல் ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தபடி யாரும் இப்ப எழும்பி போக கூடாது. ப்ளீஸ், யாரும் எழும்பி போக கூடாது. மற்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். யூதா எழுந்து
புறப்பட கடவன். இப்ப எத்தனை பேர் இந்த செய்தியின் மூலமா உணர்றீங்க, நான் தான் அந்த யூதா அண்ணன். என்னதான் ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசினார்? ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். கை உயர்த்தி. உங்களுக்கு எல்லாம் என்ன அக்கறை இருக்குமா? உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? சகோதரிகள் பின்னாடி சிரிக்கிறீங்க. என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு தேவ சமூகத்தின் மேல? மற்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வாயை திறங்க. இவ்வளவு பாரத்தோட ஆண்டவர் பேசும்போது நமக்கு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் கையை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 நிமிஷம். நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த விரும்பல. ஒரு எமோஷனல் ரிவைவல் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரு எமோஷனல் ரிவைவல் உங்களுக்குள்ள உண்டாக கூடாது. உணர்ச்சி வசப்படுகிற ஒரு எழுப்புதல் வந்துவிடக் கூடாது. உங்க சத்தம் உயர்த்தப்படணும். யோசுவா மரித்த பின் எங்களில் யார் முதல் புறப்பட வேண்டும்? சந்தேகமே இல்லாமல் ஆதண்டிகேட்டடா ஆண்டவர் சொல்றார், யூதா தான் எழுந்து போனோன்னு. ஏன்னா இந்த யூதா தான் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்பட்டான். இந்த யூதா தான் பிறந்ததிலிருந்தே பாதிப்புக்குள்ளானான். இவன் பிறந்த போது அவன் தாயினுடைய பிள்ளை பேர் நின்று போயிற்று. அவன் தாய் தன் ஸ்தானத்தை இழந்து போனாள். தன் தகப்பனும் அவளை விட்டு ராகேலோடு போனான். இந்த யூதா கோத்திரத்தால மற்ற கோத்திரங்கள் விழுந்தது. இப்ப ஆண்டவர் சொல்றார், யூதாவால தாமர் கர்ப்பவதியாகி ஒரு பெரிய அவகீர்த்தி உண்டாயிற்று. அதனால இந்த நிந்தையை நான் புரட்டணும்னா நான் யூதாவை எழுந்து புறப்பட பண்ணி நான் மட்டும்தான் இந்த நிந்தையை புறப்பட முடியும். இப்ப ஒரே ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். தம்பி தங்கச்சி, இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டீங்கல்ல அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நான் தான் அந்த யூதா. என்ன பற்றி தான் பேசின மாதிரி நான் உணர்றேன் அண்ணே. என்னாலதான் நன்மை நின்று போச்சு, என்னாலதான் எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மற்றவர்கள் முகங்குப்புற விழுந்து கிடப்பதற்கும் என் பெற்றோர்கள் தலை குனிவதற்கும் நான் தான் காரணம். ஒரு அவகீர்த்திக்கு காரணம் ஆயிட்டேன். ஆனா நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. நான் மறுபடியும் I don't want to repeat that again அப்படின்னு சொல்லுகிற யூதாவை போல யாராவது இருந்தீங்கன்னா உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. யாரையும் நீங்க பார்க்காதீங்க. இது கர்த்தருக்கும் உங்களுக்கான சமயம். நல்ல கையை உயர்த்துங்க. தேங்க்யூ. இந்த முன்னாடி வேற யாரும் கையை உயர்த்துறீங்களா? கையை உயர்த்தினவங்க மட்டும் வேகமா எழும்புங்க பார்க்கலாம். வேகமா எழும்புங்க. கையை உயர்த்தினவங்க வேகமா எழும்புங்க. எல்லாரும் ஜெபிங்க. சத்தம் வரலையே. நீங்க சொன்ன யூதா நான் தான். கண்ணை மூடுங்க. கவனிங்க, இது ஒன்றும் பெருசா பெரிய வைப்ரேஷன் ஒன்றும் இருக்காது. ஆனா உன் மூலமாய் ஆண்டவர் செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. 2 நிமிஷம் கண்ணை மூடு. 2 நிமிஷம் கண்ணை போடு. உன் ஆண்டவர் இழுத்துட்டு வர போறார். வாயை திறந்து. இவ்வளவுதான் சத்தம் இல்ல, நாங்களே கத்தணும், அப்படிதானே? என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் என் ஸ்நேகமும் என் ஆசையும். வாய்த்தரங்கம்மா. என் எல்லாமே ஐயா, என் எல்லாமே. எழுப்பி நிற்கிற பிள்ளைங்க எல்லாம் பாடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் அப்பா, உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். ஐயா, ஹல்லேலூயா,
சொல்லுங்க. என் இயேசையா. கூப்பிடுங்க, கூப்பிடு, 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 கூப்பிடு. என் இயேசையா, என் இயேசையா, இயேசையா. கூப்பிடுங்க. ஓ 2 நிமிஷம் மட்டும், என்ன 2 நிமிஷம் கண்ணை திறக்காம. என் இயேசையா. அல்லேலூ. கூப்பிடு தங்கச்சி. உனக்கும் தேவனுக்கு நடுவுல இருக்கிற மதில் சுவர்கள் உடைகிற நேரம். ஓ ராபா கதா ராபா. என் இயேசையா. ஏய் ராபா பாபா ஹசதா. என் இயேசையா. ஏய் இன்பத்திலும் நீரே. ஓ சத்தம் மட்டும் உயரட்டும். துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே. என்னாலுமே ஐயா நீர்தா. என்னாலுமே ஐயா. என் இயேசையா, இயேசையா. ஓ சத்தம் நல்ல வரட்டும். அப்பா உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, அப்பா உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்க. ஊடரா ஹதரபா ஷதரபா ருகபபா பபதரபதனா. என் இயேசையா. அநேகருடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. வெளியில சொல்லாம இவ்வளவு நாள் மறைச்சு மறைச்சு வாழ்ந்த உண்மைதான். தங்கச்சி கண்ண மூடுமா. இவ்வளவு நாள் மறைந்திருந்த ஒரு விஷயம். பிறந்ததிலிருந்தே நீ பிறந்ததிலிருந்தே சொல்றாங்களா உன்னால பிள்ளை பேரு நின்று போயிட்டு, உன்னால என் ஸ்தானம் போச்சு, உன்னால என் மரியாதை போச்சு, உன்னால உன் அப்பாவுக்கு பிரச்சனை, உன்னால குடும்பத்துக்கு பிரச்சனை, உன்னால சபைக்கு பிரச்சனை, உன்னால கோத்திரங்களுக்கு பிரச்சனை, உன்னால அவக்கிட்டின்னு சொல்றாங்களா. இப்ப ஆண்டவர் முடிவெடுக்கிறார். உன்னால எந்த ஊற்று நின்று போச்சுன்னு சொல்றாங்களோ உன்னை கொண்டு கல்வராயன் மலையில் திறக்க போகிறார். கைகளை தட்டுங்க. ஒரு அபிஷேகம். ஃபயர். வந்துக்கோ. நல்ல கை தட்டு தம்பிங்க, கை தட்டு. ஒரு அக்கினி விழுது பாரு உன் மேல. தம்பி வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. கை தட்டுங்க. 2 நிமிஷம். ஃபயர். உடரகதரபாஷியா ரபலகதரகடகதனா. எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ ஒரு எழுப்புதலின் அக்கினி. குடும்பத்துக்கு வேண்டான்னு சொன்ன ஒன்னதா முதலாவது புறப்பட பண்ண போகிறார். கோத்திரங்களுக்கு வேண்டாத உன்னதா புறப்பட பண்ண போகிறார். உன்னால அவகீர்த்தி வந்து பயந்து கிடக்கிறல்ல, ஒன்னதா. ஐயோ என் அடையாளங்கள் எல்லாம், என் அடையாளங்கள் இல்ல நீதா. தைரியமா ஃபாரன்னர் முந்தி ஓட போற. கை தட்டு, வாய தர. ஷபா ராம் ஷெகேனியா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அபிஷேகிக்கிறார், கிருபை தருகிறார். வல்லமை. எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ தட்டு. 2 நிமிஷம். அக்கினி. நீ பாபா எழுப்பி நின்று வேடிக்கை பார்க்காத. நல்ல கை தட்டு. புதிய பாஷை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய விடுதலை. நான் தான் அண்ணே இவ்வளவு தூரம் நீங்க பேசுற யூதா நான் தான். அந்த யூதா நான் தான். அண்ணே நீங்க சொன்னீங்களே அது நான் தான். என்னாலதான் நன்மை நின்று போச்சு. என்னாலதான் என் குடும்பத்துக்கு அவமானம். ஒன்னதா தேசத்துக்கு ஆசீர்வாதமா. அடுத்து இந்த மலை நாட்டினுடைய மிஷனரியா உன்னை புறப்பட பண்ண போகிறார். அடுத்து ஒரு தீர்க்கதரிசியா
fire. சிலர் மேல சிலர் மரித்ததனுடைய சால்வை விழுகிறது. சிலர் விட்டு போன ஊழியத்தை இங்கே இருக்கிறவர்கள் தொடர போகிறீர்கள். சிலர் அக்கினி அக்கினி அல்ல, கை தட்டுங்க, கை தட்டு. மின்சாரத்தை போல வல்லமை 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 வல்லமை. உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான். அடுத்த தலைவன் நீதான், அடுத்த தலைவி நீதான், அடுத்த அபிஷேகம் ஓ மேலதான். எந்த கோத்திரத்தை சத்துரு அதிகம் பாதித்தானோ, எந்த கோத்திரத்தை அதிகம் தொட்டானோ, அந்த கோத்திரம் ஆண்டவருக்கு தேவை. நீயே அந்த கோத்திரம். உன் வாயை சுத்திகரிக்கிறார், ஒரு கொரட்டுனால தொடுகிறார், தொடுகிறார். வானம் திறக்கப்படுவதாக. எப்பத்தா கை தட்டுங்க, கை தட்டுங்க. கைய தட்ட தட்ட ஒன்னு அறியாம ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி. நானா 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 அப்பா அம்மாவுக்கு வேண்டாத நானா, அப்பா அம்மாவுக்கு வேண்டாத நானா. கவனிங்க, கண்ணை மூடிட்டே கேளுங்க. யூதா எழுந்து புறப்பட கடவுள்னு சொன்ன உடனே யூதாவுக்கு என்ன தோணி இருக்கும் தெரியுமா? நாம் பிறந்த போது என் குடும்பத்தினுடைய நன்மையை நின்று போயிற்று. என் கோத்திரத்தால எல்லாரும் தலை குனிஞ்சாங்க. நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் என்ன எப்படி முன்னாடி அனுப்ப முடியுது உங்களால? என்ன எப்படி உங்களால முன்னாடி அனுப்ப முடியுது? என்ன எப்படி ஏசப்பா அனுப்ப உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறந்ததிலிருந்து நீ சந்தித்த தாக்குதல்களும் அவமானங்களும், அதனால உன்னை கொண்டு நீ பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கை தட்டாதீங்க. நீ பிறந்ததே அர்த்தம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கு உன் பிறப்ப ஒரு முகாந்திரம் உள்ளதா நான் மாற்ற போறேன். இப்ப நான் ஒரே ஒரு ஆல்டர் கால் கொடுக்க போறேன். அநேகர் எழுமி நின்று வேடிக்கை பார்க்கிற தம்பி, காட் பிளஸ் யூ. என்ன காட் பிளஸ் யூ. ஆனா ஒரே ஒரு ஆல்டர் கால் கொடுக்க போறேன். அது என்ன தெரியுமா? நாம் பிறந்ததிலிருந்தே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம். அடுத்து யாருன்னு கேட்ட போது என்ன முன்னாடி வரிசையில் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு மனசு வந்ததுனால நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே, பார்ப்போற்றும் வேந்தனே, பரலோக தேவனே, பார்ப்போற்றும், இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். என் ஏசையா இனிமேலும். இவ்வளவு நாம் பிறந்ததிலிருந்து என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம். என்னால மற்ற கோத்திரத்தாரெல்லாம் முகங்குப்புற விழுந்து ஆயிப்பட்டணத்துக்கு முன்னாடி தோத்து போனாங்கன்னு தெரிஞ்சோம். நான் துணிகரமாய் ஒரு வேசியினிடத்தில் போய் என் அடையாளங்களை எல்லாம் இழந்தேன் என்று தெரிந்தும்
என்ன ஏன் முன்னாடி போகணும்னு சொன்னீங்க. இனி இந்த தேவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இனி இந்த தேவனுக்காக துரோகம் செய்ய மாட்டேன். என்றைக்கும் இந்த தேவனுக்காக வாழுவேன். கவனிங்க, அப்படின்னு உணர்த்தப்படுகிறவர்கள் மட்டும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, கண்ணை மூடுங்க. என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு முழுவதும் உங்க கண்ணு முன்னாடி நிற்குது. உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் ஜெபிங்க. உட்கார்ந்துருந்து நல்ல வேடிக்கை பாருங்க. என்ன அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. உண்மையிலேயே நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சாதிச்சிட்டோம் இல்ல சகோதரா? உலகத்தை தலைகளை கவுத்திட்டோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆனா தேவனுடைய பாரம் உன் இருதயத்தில் வருமானால் நெக்ஸ்ட் 2 minutes, பிறந்ததிலிருந்தே என்னால் நன்மை நின்று போயிற்று, என் தாயினுடைய சந்தோஷம் போயிற்று, என் தகப்பனும் என் தாயை விட்டு போனார், என்னால எல்லா கோத்திரமும் முகங்குப்புற விழுந்து இந்த கோத்திரம் குற்றவாளி குண்டலை நின்ற பிறகும், இந்த கோத்திரம் தான் தவறு செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும், எப்படி அடுத்து யார் புறப்பட வேண்டும் என்று கேட்டபோது யூதா புறப்பட வேண்டும் என்று நீ சொல்லி என் மேல நீங்க நம்பிக்கை கொடுத்ததுனால உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்னு சொல்றவங்க மட்டும் எழும்பி நிற்கிற கூட்டத்தில் கை உயர்த்துங்க. எல்லாரும் கை உயர்த்த வேண்டாம். அநேகர் சும்மா எழும்பி நிற்கிறீங்க, எல்லாரும் வேண்டாம். அவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் துரோகம் செய்ய மாட்டேன் சொல்லியிருக்கேன். நான் பாஸ்டர் கையில் மை கொடுக்க, நான் துரோகம் செய்ய மாட்டேன். இவ்வளவு காரியங்கள் என் மூலமாய் நடந்தது என்று தெரிந்தோம் நான் எழுந்து முன்னாடி போனோன்னு நீங்க சொல்லி என்ன நம்பி ஒரு இடத்துல நீர் வைப்பீரானால் நான் உமக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க அந்த கை உயர்த்தினவங்க நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை முத்திரை போட்டு அனுப்ப போறார். நீ இருக்கிற இடத்துல நல்ல கையை உயர்த்துங்க. நீ கை தட்ட வேண்டாம், நீ கை தட்ட வேண்டாம். something strong உன் மேல இறங்கி வரப்போகிறது. இனி நினைச்சாலும் துரோகம் செய்ய முடியாது, இனி நினைச்சாலும் தப்பு செய்ய முடியாது, இனி நினைச்சாலும் ஏன்னா உன்னை உன் குடும்பம் நம்பாத போது, உன்னை உன் கோத்திர தலைவன் நம்பாத போது, உன்னை தேவன் நம்பி இருக்கிறார். உன்னை தேவன் நம்பி உன்னை முன்வரிசையில் நிறுத்தி இருக்கிறார். ஞானேஷ குடும்பம் நம்பல, ஞானேஷ சமுதாயம் நம்பல, ஆனா என்ன ஜீவன் கொடுத்த இயேசு நம்பி இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நிறுத்தி இருக்கிறார்னா அந்த ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது இல்ல. அது மாதிரி என்ன நம்பி இந்த கல்வராயன் மலையில என் குடும்பத்தில் என் சபையில நீங்க முன்னாடி நிறுத்துவீங்கன்னா நான் தேசத்தை உமக்காக வசப்படுத்த சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி கதறுங்க, கதறுங்க. ஓ சத்தம் 2 நிமிஷம் கேட்கட்டும். கதறுங்க. அப்பான்னு கூப்பிடு. அப்பா. பிறந்ததிலிருந்து யாருக்குமே நன்மை இல்லாத, பிறந்ததிலிருந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்த, கோத்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சி இல்லை, என் அடையாளங்களை எல்லாம் ஒரு வேசின்னு நினைச்சு கொடுத்து ஏமாத்திருக்கிறேன், ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றேன். ஆனா ஒளிஞ்சு நிற்கிற என்ன முன்வரிசையில் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தோணுமானா இனி இந்த தேவனுக்கு சாகிற வரைக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். என் சபையில என் குடும்பத்தில் இந்த இயேசுவுக்காக முன்னணியில் நிற்பேன்னு சொல்றவன் மட்டும் கையை உயர்த்தி கதறு. கூப்பிடு தம்பி, உன் சத்தத்தை கேட்கட்டும். நீ 2 வார்த்தை கூப்பிட்டு, 2 வார்த்தை கூப்பிட்டு, 2 வார்த்தை கூப்பிட்டு. எஸ் கூப்பிடு, கூப்பிடு. அன்னை சும்மா ஸ்டைலா நிற்க கூடாது, ஸ்டைலா நிற்க கூடாது, ஸ்டைலா நிற்க கூடாது. கதறு. எனக்கு இந்த கூட்டத்தை முடிக்கிறது விஷயம் இல்ல. சில சுத்தமான பலிபீடத்தில் ஏறணும். என்ன நம்புறீங்களப்பா? நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் காலங்கள் கடந்து போனது. என் இயேசையா, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானது. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து
இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உண்மை நினைக்குது. சத்தமா சொல்லி முடிப்போ. தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உண்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. கூப்பிடுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லை. நல்ல கை உயர்த்தி. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. நான் செய்த தப்பு எனக்கு தெரியும். நான் செய்த துரோகம் எனக்கு தெரியும். பிறந்ததுல இருந்தே நான் யூஸ்லெஸ் எனக்கு தெரியும். ஆனா நான் யூஸ்லெஸ் தெரிஞ்ச பிறகு, நான் பிறந்ததுல இருந்து என் அம்மாவுடைய ஊற்று அடைக்கப்பட்டதுன்னு தெரிந்தும், என் அம்மாவுடைய ஸ்தானம் போச்சுன்னு தெரிஞ்சும், என் அப்பா என் அம்மா விட்டு போயிட்டார், என் குடும்பமே செதறி போச்சு, என் கோத்திரமே விழுந்து போச்சு. நானும் சாட்சி இல்லாம என் அடையாளங்கள் எல்லாம் இங்கேயோ கொடுத்துட்டு ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தாலும் என்ன நம்பி முன்னணியத்தில் நிறுத்துறீங்கடா. இனி நான் உமக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இந்த கல்வராயன் மலையில் அநேகர் விட்டு போன ஊழியத்தை, அநேகர் செய்ய வேண்டியதை நான் செய்வேன்னு சொல்றவங்க இப்ப கைகளை தட்டி, நல்ல நல்ல கை தட்டி, ஃபயர் ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம், நல்ல நல்ல கை தட்டி.